பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் தொழிற்சாலை தொழிலாளர்கள் 26 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு நேதாஜி மக்கள் இயக்கத்தினர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் டயர் தொழிற்சாலையான MRF நிறுவனத்தின் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 26 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நேதாஜி மக்கள் இயக்கத்தினர் நேரில் சென்று தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்விற்கு நேதாஜி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் ஆசை தம்பி அவர்கள் முன்னிலை வகித்தார். நேதாஜி மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் JP அவர்கள் தலைமையில் மாநில துணை அமைப்பு செயலாளர் செந்தில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் வசந்த் ஆகியோர் நேரில் வருகை தந்து தொழிலாளர்களுக்கு தங்களது தோழமையையும் ஆதரவையும் தெரிவித்தனர். மேலும் போராட்டத்தை வெற்றிகரமாக தொடர தேவையான நிதியுதவி இயக்கத்தின் சார்பில் வழங்கினர். தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் உற்சாகமூட்டும் உரைகளை வழங்கி அவர்களின் போராட்ட உணர்ச்சிக்கு மேலும் பலம் சேர்த்தனர். எச்சரிக்கை அறிக்கை. தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் குறித்து நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்நிகழ்ச்சியின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. ஒருவேளை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் இதன் தொடர்ச்சியாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இயக்கத்தின் தலைவர்கள் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்வு பெரம்பலூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் தொழிலாளர்கள் மத்தியில் எழுச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சரியா, நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த அதிகாரிகளை பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியாது. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அதிகாரிகள் மட்டும் பார்க்க போகிறோம். உங்களுக்கான சம்பள உயர்வுக்கு முழு கேரண்டி நான் பொறுப்பெடுத்துருக்கேன். மிக விரைவில் நம்ம எல்லாருமே வந்து இதே மாதிரி ஒற்றுமையாக எல்லா இடத்துலையுமே இருக்கணும். சம்பள உயர்வுக்காக நம்ம சேர்ந்த கூட்டமாக இருக்கக்கூடாது. சரியா, கண்டிப்பாக நம்ம இயக்கம் வந்து உங்கள் கூட எப்போதுமே தொடர்ந்து நிற்கும். 3ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நம்ம இயக்கத்தை சார்பாக பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் முதல் புள்ளியாக நம்ம நிர்வாகிகள் எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு என்னென்ன தகவல் சொல்லட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். சரிங்களா, ரொம்ப நன்றி.